ஹாய் வியூவர்ஸ், நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம். அபீஸ் ஃபார்மில் பார்த்துருப்பீங்க, உள்ளே பூசு வேலையே பண்ணாமல் தான் நம்ம வந்து பூச்செடி, பழங்கள், காய்கறிகள் எல்லாமே வச்சுருப்போம். ஆனால் இப்போது அவுட்ரு எல்லாமே பூச ஆரம்பித்தாச்சு, உள்ளவுமே வந்து பூச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க இது இப்போ ஃப்ரண்ட்லலாம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் இன்னும் வந்து இதெல்லாம் பூச ஆரம்பிக்கல. இப்போ உள்ளே வந்து இன்னும் பாதி ஒர்க் இருக்குது பூச வேலை. அவுட்டர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, ஃப்ரண்டேஜ் மட்டும் இன்னும் டிசைன் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணலாம், டைல்ஸ்லாம் ஒட்டி அழகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாருங்கள், ஃப்யூச்சரில் சப்போஸ் வீடு கட்டிக்கிட்டு வந்தாலும் வரலாம் உள்ள, அதுக்காக தான் கேட்டும் நல்லா சேஃப்டியாக போட்டு விட்டுடலாம். ஃபார்முக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கேட்டு அப்படின்னு சொல்லி சிலர் யோசிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு அழகான வேப்ப மரங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு போஸ்ட் இருந்தது. அந்த போஸ்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சிடுச்சு. அப்போ வந்து ஜேசிபி வச்சு எடுக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்டோடு சேர்த்து வேப்ப மரத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. நான் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஸோ வேப்ப மரம் இருக்கிறது ரொம்பவே நல்லது வீட்டுக்கிட்ட, அதனால் இங்கே அப்படியே விட்டாச்சு. போஸ்ட் எடுத்து இங்கே போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து செட் பண்ணிட்டோம். அங்கேருந்து நவுத்தி கரெக்டாக வந்து நம்ம ஃப்ளாட்டு பக்கத்துலேயே போட்டாச்சு. ஸோ உள்ளே வந்து பாருங்கள், ஸோ சும்மா அந்த மாதிரி பார்டர் மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும், பிளெயினாக இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் கட்டி இந்த மாதிரி பூச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒர்க்கு அந்த லாஸ்ட்டு காம்பவுண்டு இது வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில்லு செடி எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, பில்லெல்லாம் அப்படியே வந்து ஒரு பக்கம் நானும் களை எடுத்துகிட்டே இருந்தேன். காலையில் வந்து காம்பவுண்டுக்கு தண்ணி விடும்பொழுது ஒரு பக்கம் நான் வந்து இந்த பில்லெல்லாம் களை எடுத்துகிட்ருப்பேன். என் வீட்டுக்கார் வந்து தண்ணி விட்டுட்ருப்பார். காம்பவுண்டுக்கு செவருக்கெல்லாம் பூசினா உடனே தண்ணி விடணும், அதுக்காக அடுத்த நாள் வந்து தண்ணி விட்டுருவோம். ஸோ நல்லா தண்ணி விட தான் காம்பவுண்ட்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பூசுகிற வேலையாக இருக்கட்டும், கட்டுற வேலையாக இருக்கட்டும். ஸோ அது மட்டும் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம் இந்த டைம், இந்த லீவை வந்து. ஏன் அப்படின்னா, லீவில் தான் வந்து இங்கே ஸ்டே பண்ண முடியும், ஓன் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு டெய்லி காலையில் வந்து தண்ணி விட்டுடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி வரணும், லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு டிஃபன்லாம் வச்சுட்டு வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடும், வெயில் டைம் ஆகிடும், வந்து தண்ணி விட முடியாது. செடிக்குமே அப்படி தான் விட்டுட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. இப்போ இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து காலையில் தண்ணி விட்டுறேங்க. இங்கே பாருங்கள், பீர்ப்பங்காய் செடி. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க, பூசும்பொழுது வெளி பக்கமாக பூசும்பொழுது இந்த கேட்டை திறந்து விட்டுட்டாங்க. அந்த கேட்டு வழியாக மாடு ஆடு எல்லாம் உள்ள வந்து செடியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு நல்ல காய் வந்து காய்ச்சிருக்கோம். இப்போ தான் வந்து சின்னதாக பிஞ்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக அழகாக இப்போ தான் பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொடி வந்து இங்கே போயிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பந்தல் போட்டால் தான் வந்து செட் ஆகும். அழகாக வருது பிஞ்சியெல்லாம், இங்கே பாருங்கள். இது வந்து காராமணி செடிங்க. காராமணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருது. நம்ம கார்டனுக்கு வரும்போதெல்லாம் ஒன்று பிச்சு வாயில் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த காராமணியை பாருங்கள், எட்டி மாஞ்செடியை போய் கட்டி பிடிக்க போயிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பந்தல் அமைக்கணும் போலது. ஆனால் இந்த ஒரு செடி மட்டும் நல்ல கொடி நிறைய வருது, அதாவது லென்த்தாக வருது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஆடு மேய்ஞ்சதில் அங்கங்கே துண்டு துண்டாக மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வர பிஞ்சுகள் தான் இதெல்லாம். சூப்பராக இருப்பாருங்க. அங்கேயுமே அங்கே ஒரு 4 விதை தூவி விட்டேன், அதுவுமே சூப்பராக வருது. இதில் ஒரு 2 காராமணி நல்லா முத்தி இருக்கு. நிறைய காராமணி வந்திருக்கு. கத்திரிக்காவுமே வந்து பிஞ்சிங்க வந்து ஒரே டைமாக ஒரு 4-5 காய் பறிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஒரு கத்திரிக்காய் மட்டும் இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. செப்பல் அவுத்துட்டு போவோம். இது பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி ஒரு கத்திரிக்காய் வந்து பறித்து குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இது என்னன்னு தெரியல, இலை பூச்சி அடிக்குதா என்னன்னு அடிச்சோம். இது ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த 4 மாஞ்செடியில் எல்லா செடியிலையுமே வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ இது வந்து இமான் பசன் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பேர் சரியாக வரலன்னு நினைக்கிறேன். இந்த பழம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மாம்பழம் அப்படின்னாங்க. அதனால் இந்த செடியுமே வாங்கிட்டு வந்து வச்சாங்க. பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்து வரும்போது இந்த துளிரே கிடையாது. ஸோ சூப்பராக வருதுங்க. துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே செடி நல்லா வந்து க்ரோத்திங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா நம்ம ஹைட்டுக்கு இருக்குது. அடுத்து மாஞ்செடி, இது வந்து மல்கோவா மாம்பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு செடி. அதாவது குட்டியானா ஒரு 2 அடி இருந்தது. நம்ம வந்து அந்த ஒட்டு போட்ட இடம் வரைக்கும் வந்து நடணும் இல்லையா? ஸோ அதனால் இது வரைக்கும் நட்டாச்சு. அதிலேருந்து வந்த துளிர் வந்து ரொம்ப ரெட்டாக இருந்தது. வாங்கிட்டு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருந்தா. நம்ம நட்ட உடனே அந்த ரெட்டிஷாக இருந்த லீஃப்லாம் வந்து இந்த மாதிரி க்ரீனாக மாறிடுச்சு. ஆனால் கீழே இருக்க லீஃப் வந்து இது தேவைப்படாது. இது வந்து நான் கட் பண்ணிவிடுவேன். இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே கட் பண்ண வேண்டாம், ஸோ ரொம்ப வலுவிழந்து போயிடுவாங்க. ஆனால் அதில் தான் வந்து துளிர் எடுக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்த எல்லா மாஞ்செடியிலையுமே வந்து நல்லா துளிர் எடுக்குதுங்க. மாஞ்செடி வாங்கும்போது இந்த மல்லி செடியும் வாங்கியிருந்தாங்க. நல்லா அரும்பு எடுத்துருக்கு, நிறைய சுற்றி நிறைய இருப்பாருங்க. சும்மா குண்டு குண்டாக இருக்கும், நல்லா அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு செடி வாங்கிட்டு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நல்லா வருது அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நிறைய செடி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த கத்திரிக்காய் செடியிலுமே இன்றைக்கி காலையில் தாங்க ஒரு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. அது நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. வந்து அதை அறுத்து அழகாக ஃபஸ்ட்டு வந்து சாமி அதை வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணேன் அந்த கத்திரிக்காவை. இது பாருங்கள், இங்கே வேஸ்டேஜ்லேருந்து வர தர்பூசணியும் சூப்பராக வருது. அதையுமே வந்து ஆடு வந்து கடிச்சிச்சிங்க. அதுக்குள்ளே ஓடியாந்து வேலை பார்க்குறவங்க வந்து துரத்தி விட்டுட்டாங்க. அதனால் இது வந்து அப்படியே தழும்பு மாதிரி நின்று போச்சு. இங்கே பாருங்கள், இந்த கேசர் மாம்பழம் செடி வந்து சூப்பராக வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது வந்து இப்போ 8லேருந்து 9 மந்த் ஆகிடுச்சுங்க. ஸோ இது கொட்டை போட்டு வளைஞ்ச செடி அப்படின்னு சொல்லி தான் ஹவுஸ் ஓனர் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நாம் வந்து 2 கிளையாக வரணும் அப்படின்னா இந்த இனுக்கை வந்து உடச்சி விட்டால் வருமா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது. எந்த ஸ்டேஜில் இதை வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். அடுத்து as usual நம்மளுடைய நெல்லி மரம். அடுத்து வந்து சாத்துக்கொடியா இல்லை லெமனா அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தர்பூசணி செடியில் பாருங்கள், நிறைய பிஞ்சு சூப்பராக எடுக்குதுங்க. அங்கங்கே இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று தண்ணியில் முக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் பிஞ்சு இன்னமும் வருதுங்க. அடுத்து என்ன ஆகிடுதுன்னா, இங்கே வேலை செய்கிறவங்க ஏதாவது மெரிச்சிடுறாங்களா என்னன்னு தெரியல. அங்கங்கே வந்து அப்படியே காஞ்சி போகுது. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து காஞ்சி போச்சுன்னு சொல்லி தண்ணி விடுற டியூப்லாம் அது மேலே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒன்று தான் கொஞ்சம் நல்லா வருது. பார்ப்போம் எந்த அளவுக்கு விட்டு வைக்கிறாங்கன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உளுத்தன் செடியா இல்லை பச்சை பயிர் செடியா தெரிலங்க. என்ன விதை போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இங்கே பாருங்கள், இது உளுத்தம்பருப்பா பச்சை பயிரா அப்படின்னு டவுட் இருக்குது. சரி கொஞ்சம் முத்தட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தர்பூசணி சூப்பராக வந்துட்டு இருந்ததுங்க. பாருங்கள், அடியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த செடி வந்து வாடி போச்சு. என்னன்னு கேட்டால் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெரிச்சு அந்த கொடியை அறுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. கேட்டால் நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்கள், நச்சமச்சான்னு மெரிச்சு காஞ்சே போயிருக்கு, வேறே பிடிங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இனிமேல் அந்த பிஞ்சு வேஸ்ட்டு தான். அதனால் அந்த காயை எடுத்துருவோம். பாருங்கள், ஸோ அது வேறு அறந்தால் தான் வந்து செடி வந்து காயும் இல்லையா? இங்கேயுமே அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்த காய் வந்து இந்த செடி மட்டும் காஞ்சி போச்சு. அந்த தர்பூசணி காய் இங்கேயே தான் இருந்ததுனால எவ்வளோ பெருசு, அதை கட் பண்ணிட்டோங்க. ஸோ கட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டோம். ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ அவசரம். கட் பண்ணி உடனே இங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஸோ இதை வந்து எடுத்துக்க வேண்டியது தான் வீட்டுக்கு போகும்போது. ஸோ நம்மளுடைய ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் போக போக இது எப்படி மாறுது அப்படின்றத நீங்கள் வீடியோவை
கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க நம்மளுடைய அபிஸ் ஃபார்மை எந்த அளவுக்கு வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இந்த கார்டனை அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பங்கனப்பள்ளி மாஞ்செடி இதுவுமே வந்து சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். இதுலேயுமே வந்து துளிரே கிடையாது நான் வாங்கிட்டு வரும்போது, ஆனால் நல்லா துளிர்த்து வருது. இதில் சூப்பராக வந்துச்சு. அந்த துளிரெல்லாம் ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், திரும்ப அடுத்த துளிர் வருது. நான் வாங்கிட்டு வரும்போது எல்லா செடியுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு, துளிரே இல்லாமல். இது வந்து கிளிமூக்கு மாங்காய், அதாவது பெங்களூரா மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. நம்ம ஃபார்மில் இருந்து ஒரு பிஞ்சி தர்பூசணிக்காயை கட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதை கட் பண்ண போகிறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய டிடி நேச்சரில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் இருக்க பப்பாளி மரத்துலேருந்து பப்பாளி பழங்கள் பழுத்து இருந்தது ஒரு 3 பழம். ஸோ அதையுமே வந்து பறித்து சாப்பிட்லாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ இந்த தர்பூசணி மட்டும் ஏன் விடணும், அதையும் கட் பண்ணுவோன்னு கட் பண்ணால் உள்ளே பாருங்கள் காயாக தான் இருக்குது, லைட்டாக வந்து ரெட்டிஷாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா அந்த க்ரீனாக இருக்கும் இல்லையா, அந்த தர்பூசணிங்க. ஸோ அப்படியே செடியை விட்டுருந்தால் சூப்பராக வந்து வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.